வணக்கம். என்னை செதுக்கிய புத்தகங்கள் அப்படின்னு சிலவற்றை நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் எத்தனையோ புத்தகங்கள் சொல்லுவேன். அதில் என்ன ரொம்ப ஈர்த்த புத்தகம், நான் இப்போதும் படிச்சுட்டு இருக்க புத்தகம் எது அப்படின்னு கேட்டால், ராகுல சாங்கித்யாயன் என்கின்ற மிகப்பெரிய மேதை எழுதிய வால்கா முதல் கங்கை வரை என்ற நூல்தான். யார் இவர்? உத்தரப்பிரதேசத்தில் ஆஜம்கட் என்ற மாநிலத்தில் பாண்டாகா என்கின்ற ஒரு சின்ன கிராமத்தில் 1893 பிறந்தார். இவருடைய தாய் தந்தையர் சின்ன வயதில் இறந்துட்டு போயிட்டாங்க. இவருடைய பாட்டியால் வளர்க்கப்பட்டார். இவர் கொஞ்ச நாள் தான் பள்ளிக்கூடம் போனார். பிறகு உலக கல்வியை கற்றார். இவருக்கு எத்தனை மொழிகள் தெரியும்னு கேட்டாலே ஆச்சரியமாக இருக்கும். இவருக்கு 33 மொழிகள் தெரியும். குறிப்பாக தமிழும் தெரியும். இவர் ஹிந்தி, சம்ஸ்கிருதம், தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு, பாலி, ரஷ்ய மொழி என்று இத்தனை மொழிகளையும் நன்கு கற்றவர். பயணமே இவருடைய வாழ்க்கை முழுவதும் அமைந்திருந்தது. புதிய ஒளி என்ற இவருடைய அந்த வாழ்க்கை வரலாறும், வால்கா முதல் கங்கை வரை என்ற இவருடைய நூலும், சிந்து முதல் கங்கை வரை என்ற ஒரு நூலும் நான் எத்தனையோ பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கேன், எத்தனையோ மேடைகளில் சொல்லியிருக்கேன். அந்த புத்தகத்தினுடைய பெருமை என்னன்னு கேட்டிங்கன்னா, கிமு 6ஆம் நூற்றாண்டில் தொடங்கி மனிதகுல வரலாறை பற்றி சொல்லிக்கொண்டே வந்து 1942 அது முடியும். எல்லோரையும் ஈர்த்த ஒரு எழுத்தாளர். இவருடைய தமிழ் மொழிபெயர்ப்பை கணமுத்தையா அவர்கள் மொழிபெயர்த்த போது அந்த பிரதியை வாங்கி படித்து பார்த்து அதை சரி பண்ணி கொடுத்தாராம். சென்னைக்கு வந்திருக்கிறாரு, திருவல்லிக்கேணியில் இருந்திருக்கிறாரு. பஞ்சசபஸ்காரம் என்று சொல்லக்கூடிய வைணவர்கள் இட்டுக்கொள்ளக்கூடிய அந்த முத்திரையை விட்டிருக்கிறாரு. அது மட்டுமில்லை, தன்னுடைய பயணத்தின் போது தான் பெற்ற அனுபவங்களை பூராத்தையும் தொகுத்திருக்காரு. இவரை பற்றி இன்னும் அழகாக சொல்கிறதா இருந்தால், 30 ஆண்டுகளுக்கு முதல்ல ஒரு முறை நான் பட்டிவீரன்பட்டியில் ஒரு பட்டிமன்றம் பேசுகிறதுக்காக போயிருந்தேன். அப்போல்லாம் எங்கூட எல்லாருமே பேசுகிறாங்க. அதில் பல பேர் இன்றைக்கு நடுவர்களாக இருக்கிறாங்க. லியோனி போன்றவர்கள்லாம் என்கிட்ட பேசுகிறவங்க. அப்போ பட்டிமன்றம் முடிய போகிறப்ப மணி 1 மணி ஆயிடுச்சு இரவு. ராகுல சாங்கித்யாயன் பற்றி நான் சொல்லிகிட்டு இருக்கேன், வால்கா முதல் கங்கை வரை பற்றி. பட்டிமன்றம் முடிஞ்ச உடனே ஒருத்தர் வந்து, ஐயா எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு பால் மாத்திரம் சாப்பிட்டு போகணும் அப்படின்னார். என்னையா காரணம் அப்படின்னு கேட்டேன். ராகுல சாங்கித்யாயன் நீங்கள் சொன்னீங்கய்யா, நான் வச்சுருக்க ஸ்டுடியோ பேர் ராகுல் ஸ்டுடியோ, என் பையன் பேர் ராகுலன். அந்நேரம் கூட்டிகிட்டு போய் எனக்கு பால் பழமெல்லாம் கொடுத்தார். எப்படி, அதாவது இந்தியாவின் 1 கோடியில் பிறந்த மனிதருடைய எழுத்து மறுகோடியில் தெற்கு பகுதியில் வாழ்கிற நம்மை ஈர்த்திருக்கிறது என்றால், அவருடைய அந்த எழுத்தினுடைய உண்மைத்தன்மையை நாம் பார்க்கணும். இவர் இத்தனை மொழி தெரிந்தவராக இருந்தும் கூட இவரை இங்கே இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. மாஸ்கோ பல்கலைக்கழகத்தில் இவர் வருகை பேராசிரியராக இருந்தார். நேபாள மொழி இவருக்கு தெரியும். அதே போல் நேபாளம், இலங்கை போன்ற இடங்கள்லாம் அவர் பயணம் செய்து அபூர்வமான நூல்களை நாலந்தா பல்கலைக்கழகத்தில் கொண்டு செல்லப்பட்ட நூல்களை கொண்டு வந்து வச்சார். அதுதான் பாட்னாவில் இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்துக்கு இவருடைய பெயர் வைக்கப்பட்டிருக்கு. இவரை சந்தித்த எழுத்தாளர்களில் ஒருவர் யாருன்னா, தீசா ராஜு என்கிறவர். அந்த காலத்தில் கலைமகள் எழுதுவார். அவர் வந்து மிலிட்ரியில் இருந்தவர். அவர் சொல்கிறாரு, நான் அவரை அவருடைய கடைசி காலத்தில் சந்தித்தேன், மருத்துவமனையில் சந்தித்தேன். அப்போது அவர் எனக்கு சொன்ன ஒரு வார்த்தை, வாழ்க்கையில் பாலி மொழி படித்துக் கொள்ளுங்கள் என்றார். பாலி மொழி படித்துக் கொள்ளுங்கள் என்றார். அந்த பாலி தான் புத்தர் மக்களிடையே பேசிய மொழி. நான் இப்போ சமீபத்தில் பாலி தீவுக்கு போயிருந்தேன், இந்தோனேஷியா போயிட்டு. அங்கே போன உடனே எனக்கு ஞாபகம் வந்தது, ராகுல சாங்கித்யானுடைய பேர் தான் ஞாபகம் வந்தது. ராகுல சாங்கித்யானுடைய வால்கா முதல் கங்கை வரை படித்து பாருங்கள். புத்தர் தோன்றுவதற்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட மனிதகுல வரலாற்றினுடைய செய்திகளை எல்லாம் சொல்லி, காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையில் நடந்த போராட்ட முறையிலே அதில் சொல்லப்பட்டிருக்கும். இவர் இடதுசாரி சிந்தனையுடையவராக இருந்தாலும் கூட இவர் எழுதுகிற அந்த எழுத்துக்கள் கல்வெட்டு எழுத்துக்கள் போல மனதில் பதிந்திருக்கும். எந்த வயதில் எந்த பக்கத்தை புரட்டி படித்தாலும் நம்மை ஈர்ப்பது ராகுல சாங்கித்யானுடைய எழுத்து என்று சொன்னால், ராகுல்ஜியை ஒருபோதும் மறக்க முடியாது. வாழ்க்கையில் ஒரு முறையேனும் வால்கா முதல் கங்கை வரை படியுங்கள்.